உணவை கண்டவுடன் அனைவரையும் அழைத்துவிட்டு உண்கிறது காகம் இனம். ஆனால் உண்ட பிறகு மீதி இருந்தால் மற்றவரை அழைக்கும் மனித இனம். வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறக்காதீர்கள். ஏனெனில் உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கிதான் வருகிறது. செய்த உதவியை சொல்லி காட்டாதே, எவரும் செய்ய தயங்கும் உதவியை செய்து காட்டு. உண்மை அறுவை சிகிச்சை மாதிரி சற்று வலியை தரலாம், ஆனால் ஆறிவிடும். பொய்கள் வலி நிவாரணி போன்றது, உடனடி ஆறுதல் அளிக்கும், ஆனால் காலம் முழுவதும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஒருபோதும் தோல்வி அடையாத ஒரே முதலீடு நாம் செய்யும் நன்மை. கண்மூடித்தனமாக ஒருவரை நேசித்து விட்டால் அவர்கள் சொல்லும் பொய்கள் கூட உண்மையாகவே தெரிகிறது. வயசாக வயசாக சூடு சொரணை கோபம் திமிர் எல்லாம் காணாமல் போவதை தான் மெச்சூரிட்டின்னு சொல்றாங்களோ. மண்ணுக்கு கீழே அடக்கமாகும் வரை மண்ணுக்கு மேலே அடக்கமாக இருப்போம். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டு, கடிகாரம் கண்டுபிடிக்கும் போது எதை பார்த்து சரியான டைம் வச்சிருப்பாங்க? நமக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு அதெல்லாம் கிடைக்காம பார்த்துக்கிறது தான் கடவுளோட வேலை போல. புயலும் கோபமும் ஒன்றுதான், வீசும்போது பேசும்போதும் ஒன்றும் தெரியாது, அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் சேதம் என்னவென்று. கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை, இவை மூன்றும் மனிதனை நாசமாக்கிவிடும். நாம் பிறருக்கு செய்வது மற்றவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனையை கப்பலில் ஏற்றி அனுப்புனா வேகமாக இன்னொரு பிரச்சனை ராக்கெட்டில் வந்து இறங்குது. இதுதான் வாழ்க்கை. ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது. நன்றாக கவனித்து பார். கொஞ்சி பேசுகிறவன் துணைக்கு வரமாட்டான், கெஞ்சி பேசுகிறவனும் துணைக்கு வரமாட்டான். கோபமாக பேசுகிறவன் தான் எதற்கும் துணை நிற்பான். இறுதியில் நமக்கு உதவியாக இருப்பார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே. இங்கு மனிதனின் மனம் ஒரு நிலையில் இருக்காது என்பதை மறந்துவிடாதே. கடைசி காலத்திற்கு தேவைப்படும் என்று ஓடி ஓடி உழைக்கிறோம், எது கடைசி காலம் என்று தெரியாமலேயே. மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை, அவர்கள் செய்யும் செயலை பொறுத்தே வருகிறது.